கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி மும்பைக்கு நடுவுல அக்ஷன்ல நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். இதுக்கப்புறம் என்னப்பா பணம் வாங்கிட்டாங்களா? அப்படியா? இப்படியா? ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கே திருப்தி இல்லாம ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல கூட பேச சொல்லியிருந்தீங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெகா ஆக்ஷன் நடந்து முடிஞ்சு ரிஷப் பண்ட் அதிக ரேட்டுக்கு போனாரு. ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நல்ல ரேட்டுக்கெல்லாம் போனாங்க. அதே மாதிரி ஒரு டீம்ல ஆடக்கூடிய நட்சத்திர வீரர்கள் நிறைய பேர் அன்சோல்ட் ஆனதை பார்த்தோம். ஒரு ஜானி பேஸ்டோ, ஒரு டேவிட் வார்னர், ஒரு கேன் வில்லியம்சன் அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு அன்சோல்ட் ஆனாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இது பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க எல்லாமே தரமான பிளேயர்ஸ். ரீசெண்ட் டைம்ல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா கூட முன்னாடி எல்லாமே செமையா பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு கப் ஹோல்டரா இருந்திருக்காங்க, டிராஃபி வின்னரா இருந்திருக்காங்க. யாராவது வாங்கியிருக்கலாமேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. இதுக்கு நடுவில் ஒவ்வொரு டீம்ல விளையாண்ட நட்சத்திர வீரர்களும் இடம் மாறி இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆர்டிஎம் எப்படி யூஸ் பண்ணணும் ஆர்சிபிக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸே வந்துட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்ப எடுத்த ஸ்குவாடு நல்லா தான் இருக்கு, பெட்டர் ஸ்குவாட். பட் இருந்தாலும் பழைய பிளேயர்ஸ் 2-3 பேரையாவது தக்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. லைக் ஒரு ஃபேப் டு பிளஸி இந்த அணி கூட ஒரு 2-3 வருஷமா பயன் வச்சிட்டு இருக்காரு. அவரை வச்சிருக்கலாம். ஒரு மேக்ஸ்வெல் கம்மி பிரைஸுக்கு கிடைச்சாரு. இவங்க எல்லாம் போனா கூட ஒரு வில்ஜாக்ஸ் இருந்தாரு, அவரை ஏன் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கேள்விகள் போயிட்டு இருக்கு. இந்த வில்ஜாக்ஸ்னால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வெடிச்சிருக்குன்னு சொல்லி ஆகணும். என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிம் டேவிட்டை வந்துட்டு ஆர்சிபி பிட் பண்ணாங்க. டிம் டேவிட்டை வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் ரோல் வேணும் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ண அப்படின்னா வில்ஜாக்ஸ் டிஸ்பிளே ஆனப்போ ஆர்சிபி தூக்கவே கிடையாது. ஆளுக்கு சண்டை போட்டுட்டு ஃபைனலா மும்பை இந்தியன்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஃபைனலா பை பண்ணிட்டாங்க. பை பண்ணதுக்கு அப்புறம் நியாயப்படி அவங்க கிட்ட ஒரு ஆர்டிஎம் இருக்கு. வேணும்னா அந்த ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஸ்வப்னர் சிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஆர்டிஎம் அவருக்கு யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பா வந்துட்டு வில்ஜாக்ஸை வாங்கிடுவாங்க. ஆர்சிபி ஹைக் பண்ற மாதிரி இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் ஒரு 1 கோடி இல்ல 2 கோடி ஹைக் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்லயே வாங்கிடுவாங்கன்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது அவங்க இல்லப்பா ஆர்டிஎம்லாம் வேண்டாம், நாங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பொதுவா பாக்குற ஆடியன்ஸுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, டே என்னடா இது வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு, பணங்கனா வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டில் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு அது பிடிக்கல. இது இன்னும் எரிச்சல விட்டுற விதமா என்ன ஆச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸோட ஓனர் வந்துட்டு நடந்து வர இங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணாரு. இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் இந்த பிக்சரோட ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆக்ஷன்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஏதாவது ஸ்கிரிப்டா வேணும்னே பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல தோணாலுமே கூட இது ஜஸ்ட் ஒரு பண்ணு தாங்க. ஏன்னா அவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒரு டிம் டேவிட்டை ஆர்சிபி வாங்கிட்டாங்க. ஆர்சிபில இருந்த வில்ஜாக்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க. அதுவும் நீங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னப்போ எங்களுக்கு பிரைஸ் ஹைக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, நல்ல பிரைஸ் கிடைச்சிருக்காங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மீட்டப் தான், ஒரு சின்ன ஃபன்னுக்காக தான் அது நடந்தது. பட் இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு இன்னும் சில பேருக்கு எரிச்சலாகவும், சில பேர் ஃபன்னியா எடுத்துக்கிட்டாலும் சில பேர் சீரியஸா எடுத்துட்டு இதை பத்தின மீம்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயமா ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா நம்ம சேனல்ல நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதனுடைய கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட ஸ்குவாட்ல கூட நம்ம பேசியிருந்தப்போ வில்ஜாக்ஸை விட்டுட்டாங்க, நீங்க அதை கவனிச்சிங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பழைய பிளேயர்லாம் விட்டிருந்தாலும் எந்தெந்த பிளேயர் விட்டாங்களோ அவங்களுக்கான பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டை எடுத்திருக்காங்கிறதா என்னுடைய ப்ரெடிக்ஷன். எடுப்பாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷனா இருந்துச்சு. சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ சிராஜை விட்டாங்க, ஆனா அவங்களுக்கு பதிலாக புவனேஸ்வர் குமார், அவரை விட ஒரு கன் பவுலர் இருக்காருன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஃபேப் டு பிளஸிக்கு பதிலாக ஒரு ஃபில் சால்ட், வில்ஜாக்ஸுக்கு பதிலாக வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் வச்சுக்கலாம். அது போக ஜேக்கப் பெத்தல் அப்படிங்கிற இளம் சிங்கம் இருக்கு. அண்ட் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போன தடவை யாருமே நல்லா பண்ணாதப்போ இப்போ டிம் டேவிட்டை வச்சிருக்காங்க. ஓவராலா ஃபைன் ஸ்குவாடு தாங்க. இதை மறுபடியும் பேசி பெருசாக்க விரும்பலங்கிறதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.